ஏன் தெரியுமா அந்த புதுப்பாட்டு ரொம்ப முக்கியம்? தாவீதுக்கெல்லாம் ஆவியானவர் வருவாரு போயிடுவாரு. இயேசுவின் ரத்தம் தாவீதுக்கு எங்க தெரியும்? ஈசோப்புள்ள தான் அவருக்கு, அதை வச்சுதான் அவங்க சுத்திகரிப்பேன். ஆனா உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இயேசுவின் ரத்தம் உண்டு. தாவீது எப்படி சொல்வாரு? பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதரும். இங்க என்ன தெரியுமா? ஆவியானவர் உனக்கு அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான் 149ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல அல்லேலூயா புதுப்பாட்டு. இந்த புதுப்பாட்டை தான் பாடுறாங்க. வாசிங்க வெளிப்படுத்துற விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக. இந்த அவர்கள் யார் தெரியுமா? முதல் வசனத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேர். பைபிள்ல சில நம்பர்லாம் முக்கியம்னு இந்த நம்பரை ஆண்டவர் போடுறாரு. ஏன் இந்த நம்பரை போடுறாருன்னா இவங்க பிரதிஷ்டை உள்ளவங்க, இவங்க கர்த்தருக்காக பிரிஞ்சு வர்றாங்க. இவங்களுக்கு கர்த்தரே அடைக்கலம். அவங்க என்ன செய்யறாங்களா? இப்ப வாசிங்க 3ஆம் வசனத்தை. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாக. 4 ஜீவன்கள்ன்றது யாருன்னா மோசேயிலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் இருந்ததான நியாயப்பிரமாணத்தை வைத்திருந்த பரிசுத்தவான்கள். இவங்களுக்கு இந்த பாட்டு தெரியாது. அதுதான் சொல்ல வரேன் நான். நம்ம பாடுற பாட்டு இருக்குல்ல, எந்த பாட்டு? சபையில பாடுற பாட்டு இல்ல, ஜெயித்த பாட்டு. அவங்களுக்கு தெரியாது. இவங்க எல்லாம் வாழ்க்கையில எங்கேயோ ஒரு இடத்துல தோற்று வந்தவங்க. கிருபையினால பிடிச்சி வருவாங்க, அவ்வளவுதான். வேற இடத்துல அவங்களுக்கு முழுசும் அவங்க ஜெயிச்சவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனுக்குலத்தை மீட்டு முழுசும் இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் சிலுவைக்கு போனார். அடுத்து ஒரு குரூப் சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்பா. மூப்பர்கள் ஆபேல் நாட்கள் முதற்கொண்டு மோசேயின் நாட்கள் வரைக்கும் வாழ்ந்ததான மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவான்கள், மூத்தவங்க. அது சில இடத்துல 24 மூப்பர்கள்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கும். இவங்களுக்கு முன்பதாக மணவாட்டி போய் நிக்கிறா சபை, புதிய ஏற்பாட்டு சபை. இந்த சபையில உள்ளவங்க தான் அந்த 1,44,000 பேரை பிரதிஷ்டை உள்ளவங்களை கர்த்தர் எடுத்து புதுப்பாட்டை பாடினார்கள். என்ன புதுப்பாட்டு? நீங்க எல்லாம் பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி நீங்க எல்லாம் தோற்று போன இடத்துல கிறிஸ்து எங்களுக்கு முன்னோடியாய் வந்து எங்களை ஜெயிக்க வைக்கிறார். இந்த பாட்டு யாருக்கு புரியாதான்? அந்த பாட்டு இருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 44,000 பேரே எல்லாம் வேறொருவரும் கொல்லக்கூடாததா இருந்தது. ஒரு நாளும் உன் சுபாவத்துல இச்சையில நீ ஜெயித்து தப்பிச்சு வர்ற. ஏன் தெரியுமா அந்த புதுப்பாட்டு ரொம்ப முக்கியம்? தாவீதுக்கெல்லாம் ஆவியானவர் வருவாரு போயிடுவாரு. இயேசுவின் ரத்தம் தாவீதுக்கு எங்க தெரியும்? ஈசோப்புள்ள தான் அவருக்கு, அதை வச்சுதான் அவங்க சுத்திகரிப்பேன். ஆனா உனக்கு கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு? இயேசுவின் ரத்தம் உண்டு. தாவீது எப்படி சொல்வாரு? பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளாதரும். இங்க என்ன தெரியுமா? ஆவியானவர் உனக்கு அளவில்லாமல் ஊற்றப்படுகிறார். அந்த 2 உனக்குள்ள இருக்கும்போது நீ ஜெயித்துதான் ஆகணும். அதனாலதான் இப்ப 149ஆம் சங்கீதத்துக்கு வந்து அல்லேலூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை. அந்த சபைக்கு பேர் அங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. என்ன சபை அது? பரிசுத்தவான்களின் சபை. அப்ப அந்த நீதிமானின் சபை தான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். இப்ப அந்த சங்கீதம் முடியும் போது நீதிமானின் சபை இல்ல, என்ன சபை அது? பரிசுத்தவான்களின் சபை. அந்த சபை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இல்ல, அது பிரதிஷ்டை உள்ள கூட்டம், அது ஜெயித்த கூட்டம்.